ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் என்னோடய மென்டார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு கஷ்டமான உண்மை என்ன அப்படின்னா, எல்லோரும் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற விஷயம். அப்படி இருக்கிற கொஞ்ச காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்ன விஷயம்லாம் சாதிக்க போகிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பத்தை மட்டுமே பார்க்குறோம். இன்றைக்கி நான் ஜீரோவில் தான் இருக்கேன். ஆனால் இருந்தாலும் நான் இந்த குறுகிய இந்த 2 வருஷத்தில் ஒரு 3 பேரோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் ஒரு உதவியாக இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கார். சசி, மாலதி ஃபேமிலி 2 பேர் குடும்பத்தோடு அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. சிவகாசியில் சேர்ந்தவங்க தான். அவங்க லைஃப்பில் 8 வருஷமாக குழந்தை இல்லை. அவங்களுக்கு நான் ப்ராடக்ட் அனுப்பி வச்சு இன்றைக்கி 1 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அது மாதிரி என்னோடய நண்பர் விஸ்வநாதத்தில் இருக்கார். பேர் சிலம்பரசன். அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. நான் ப்ராடக்ட் கொடுத்து அதை அவங்க சாப்பிட்டது மூலமாக இருக்காங்க சந்தோஷமாக. அது மாதிரி நேற்று வெள்ளிக்கிழமை மாரீஸ்வரன் அப்படிங்கிற என்னுடைய ஸ்டூடெண்ட், சிவகாசி தான், விஜயலட்சுமி காலனியில் இருக்காப்புல. அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை விருதுநகர் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாருமே மக்களுக்கு உதவி பண்ணுறோமா? யாரெல்லாம் உதவி பண்ணுறா? கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய் பாய்.